இன்றைக்கி வீடியோவில் KuCoin Exchange எப்படி நம்மளோட KYC வந்து கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். KuCoin Exchange இன்னும் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, அது எப்படின்னு தெரியல அப்படின்னா எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேலே கார்ட்லேயும் இந்த வீடியோவுக்கு கீழேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ KuCoin Exchange ஹோம் பேஜில் இருக்கும். ஹோம் பேஜில் இருந்து மேலே லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரொஃபைல் இருக்கும். அந்த KA அப்படின்னு காமிக்குது இல்லைங்களா, அந்த KA அப்படின்ற இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும். இங்கே அன்வெரிஃபைடு அப்படின்னு இருக்குது. அந்த அன்வெரிஃபைடு அப்படின்ற இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே KYC ஃபுல்லாக சப்மிட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு, KYC கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு என்ன மைனஸ் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு KYC கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு என்ன அப்படின்னா பர் டேக்கு விட்ரால் வந்து 1 BTC, P2Pயில் வந்து ட்ரேடிங் வந்து அவங்க 2000 USDT பர் டேக்கு பண்ணிக்கலாம். பேட் கரன்சி அவங்களால டெபாசிட் பண்ண முடியாது. ரெண்டாவது, KYC கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு பர் டேக்கு விட்ரால் வந்து 200 BTC, P2Pயில் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் USDT பர் டேக்கு பண்ணிக்க முடியும். ஃபேட் கரன்சியை டெபாசிட் பண்ண முடியும். இந்தியாவில் இப்போதைக்கு ஃபேட் கரன்சி டெபாசிட் பண்ண முடியாது, மேபி ஃப்யூச்சரில் வரலாம். பட் நிறைய மற்ற கண்ட்ரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் கரன்சி டைரெக்டாக வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இது எல்லாமே ஓகே அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க. எந்த கண்ட்ரி, என்ன நேமு, அப்புறம் உங்களோட என்ன ஐடென்டி கொடுக்குறீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் ஐடிஸ். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்கறதுக்கு ஓகே அப்படின்னா அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு க்ரீன் கலரில் இருக்குது. அந்த அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நம்ம இந்தியா அப்படின்னு செலக்ட் பண்ணிப்போம். ஃபஸ்ட் நேம் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கவியரசு அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேம் நான் இனிஷியல் மட்டும் நான் போடுறேன். அப்புறமேட்டுக்கு ஐடி டைப் அப்படின்னு கேட்கும். அந்த ஐடி டைப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடி கார்டுன்னு கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் அப்படின்னு கேட்கும். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸு. இதில் மேக்ஸிமம் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து டிக்லேயே விட்டுருங்க. இல்லை நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு பண்ணுறீங்க, தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஐடி கார்டை கொடுத்துட்டு உங்களோட அந்த ஐடி கார்டு அப்படின்னா ஆதார் கார்டோட நம்பரை வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி முடிஞ்ச உடனே கீழே நெக்ஸ்ட்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே ஒன்லி திஸ் டைம் அப்படின்னு வந்து கேமராவுக்கு பர்மிஷன் கேட்கும். ஒன்லி திஸ் டைம் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அதை ஸ்கேன் பண்ணும். இங்கே ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஆதார் கார்டை கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு மேலே கொண்டு போய் காமிச்சிங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கும். ஸ்கேன் பண்ணி எடுத்தது கரெக்டு தான் அப்படின்னா கன்ஃபார்ம் அப்படின்றத கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்தா அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடும் கேட்கும். பேக் சைடும் அதே ப்ரொசீஜர் தான். டேரெக்டாக கொண்டு போய் ஆதார் கார்டு பேக் சைடில் காமிச்சிங்க அப்படின்னா அதே ஸ்கேன் பண்ணிக்கும். கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. மூணாவது வெரிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கேட்கும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். பட் எனக்கு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் காமிக்கும்போது ஜஸ்ட்டு வந்து நம்மளோட முகத்தை காமிச்சா போதும். இது எல்லாமே கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் வித்தின் 2 டேஸுக்குள்ளே நாங்கள் இதெல்லாமே வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அவ்வளோ டைம் எடுக்கிறதே கிடையாது. இங்கே வெரிஃபை வந்து நம்மளோட ப்ரொஃபைலில் பார்த்தோன்னா வெரிஃபை ஆகிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி காமிக்கும். பட் நான் கொஞ்சம் டைம் ஹோல்டு பண்ணி நான் உங்களுக்கு இது எவ்வளோ நேரத்துக்குள்ளே ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வெரிஃபைடு அப்படின்னு வந்துடுச்சு. பட் இது வந்து உடனே ஆகலை. கிட்டத்தட்ட 5-6 நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துச்சு. ஓகே, இது அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது நம்ம அங்கே வெரிஃபைட் பண்ணவங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா 200 BTC பர் டேக்கு வந்து நம்மளால் பண்ணிக்க முடியும். P2Pயில் ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சம் USDT நம்ம பர் டேக்கு வந்து நம்ம வாங்கிக்க முடியும், விற்றுக்க முடியும். ஃபேட் கரன்சி நம்மளால் டெபாசிட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம KYC வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட இந்த KYC கம்ப்ளீட் பண்ணுறதுனால டேரெக்டாக கஸ்டமர் கேர்கிட்ட போய்ட்டு தைரியமாக நம்மளால் பேச முடியும். இதில் இவ்வளோ தான் விஷயம். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் P2Pயில் வாங்குறது விற்கிறது எல்லா விஷயமும் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.